உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், முசாஃபர் நகரில் தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரம் ஒட்டுமொத்த மனித குலத்தையே உலுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் கட்டாய வேலை வாங்கியதோடு மட்டுமின்றி அவர்களை நாய்களை விட்டு கடிக்க விட்டும் ஈட்டிகளால் குத்தியும் சவுக்கால் அடித்தும் துன்புறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நீதியும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய தேவையான மறுவாழ்வு பணிகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் தொழிலாளர் நலச் சட்டங்கள் திட்டமிட்டு பலவீனப்படுத்தப்பட்டு வருவதே இத்தகைய அவலநிலைக்கு காரணம் என கூறியுள்ளார். மேலும் முசாஃபர் நகரில் நடந்துள்ளது ஏதோ ஒரு சாதாரண குற்றச்சம்பவம் அல்ல, இது ஒட்டுமொத்தமாக சீர்குலைந்து வரும் நாட்டின் பொருளாதாரத்தின் இடிபாடுகள் என ராகுல் காந்தி ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த கொடூரம் என்பது ஏதோ ஒரு சில நபர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சாதாரண வன்முறை அல்ல, ஒட்டுமொத்த மனித மாண்பு மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று குற்றம் சாட்டியுள்ளார்.